ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ தான். அப்பப்போ எடுத்த ரேண்டம் விலாகு ஒன்றா சேர்த்து போட்டிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மண்டேலேருந்து இந்த சண்டே வரைக்கும் என்னென்ன ஒர்க் பார்த்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஃபஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா சாரீ ஃப்ளிக் நிறைய பல்க் ஆர்டராக வந்துருந்துச்சு. எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இது நான் மட்டும் பண்ணலைங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து தான் பண்ணினாங்க. நான் ஒரு ஆளால் மட்டும் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 சாரீக்கு பக்கமாக இருந்துச்சு. அது மொதல் நாள் எல்லாமே முடிச்சாச்சு. ப்ளவுஸ் எல்லாமே கட்டிங்கும் பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப எமர்ஜென்சி ப்ளவுஸு இது கொடுத்தது எல்லாமே ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நான் ப்ரைடல் ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியல. ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு, 2 நார்மல் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. அவங்க கேட்ட மாதிரியே சிம்பிள் ஒர்க்காக பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து 2 நார்மல் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி கொக்கி கட்டி அயன் பண்ணியாச்சு. கஸ்டமர் வரங்காட்டி எடுத்து பேக் பண்ணி கொடுத்துறதுக்கு எடுத்து வச்சாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சி தான். என்கிட்ட கேட்டு தான் கொடுத்தாங்க, பண்ணித்தர முடியுமான்னு. நான் தான் பண்ணித்தரேன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் அந்த ப்ளவுஸை பண்ணி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்னால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல, எமர்ஜென்சியாக கொடுத்தனால. இது பார்த்திங்க அப்படின்னா கல்யாண பொண்ணுக்கு நம்ம மேக்கப்பு, ப்ரைடல் ஒர்க் எல்லாமே நம்மக்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் ப்ரைடல் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். அந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் மட்டும் அவங்களால ஸ்டிச் பண்ணி தர முடியல. பரவாயில்லைங்க்கா, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், நீங்கள் இதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. பண்ணி கொடுத்தாச்சு. இது இன்னொரு கஸ்டமரோடது. இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் கொடுத்துருந்தாங்க. நம்மக்கிட்ட வந்து நீங்கள் தான் ஒர்க் நல்லா பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம ஒர்க்கை அவாய்ட் பண்ணவே எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் இந்த ஒர்க்கையும் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அன்றைக்கே ஸ்டிச்சும் பண்ணியாச்சு. இது மொதல் நாள் ஒர்க் பண்ணி அடுத்த நாள் ஸ்டிச் பண்ணுறது உங்கள்கிட்ட வீடியோ காமிச்ச அன்றைக்கே நான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஹேங்கிங்ஸ் வைக்க டைம் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட கிளாஸ் வர பொண்ணுங்கிட்ட கொடுத்து தான் ஹேங்கிங்ஸ் வச்சேன். அவங்களும் நீட்டாக ஹேங்கிங்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. இது ஒரு ராஜா ராணி பேட்டர்ன். கஸ்டமரே இந்த டிசைன் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு. அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சு. கையில் பார்த்திங்கன்னா ஏஎஸ்ன்னு இன்சில் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே இன்சிலும் கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அப்படின்னா நாட் வச்சு தர சொல்லியிருந்தாங்க. அது அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாட் கேட்டாங்க அப்படின்னு நாட் வச்சு கொடுத்துட்டேன். இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க போட்டு பார்த்து தான் வாங்கிட்டு போனாங்க. ஃபிட்டிங்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, இது கூட லெஹங்காவும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. அன்றைக்கி மதியமே பார்த்திங்கன்னா எனக்கு மேக்கப் இருந்துச்சு. இவங்க பொண்ணு நாமகிரிப்பேட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட தான் மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரிலேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க மூலிமா தான் இவங்களும் நம்மக்கிட்ட மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. ஆரி ப்ளவுஸு எல்லாமே நம்மக்கிட்ட தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒர்க் அவங்க வேர் பண்ணியிருக்க ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பண்ணது தான். அவங்க மேக்கப்பில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு ஸ்கின் டோன் மாறக்கூடாது, என் ஸ்கின் அப்படியே இருக்கணும், ஆனால் பார்த்தா நேச்சுரலாக இருக்கணும், மேக்கப் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே நீட்டாக மேக்கப் பண்ணி ஹேர் டூ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இந்த சேரீ சேஞ்ச் ஓவர் இருக்குது, அந்த சேரீ சேஞ்ச் ஓவருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு வயலட் கலர் சேரீ மாதிரி, லாவெண்டர் கலர் சேரீ மாதிரி தான் அவங்களுக்கு. அந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தான் பண்ணியிருந்தோம். அவங்க கேட்ட மாதிரியே ஹேர் டூவும் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது அவங்க கட்டிட்டு வந்த சேரீலே இந்த மேக்கப் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் அவங்க சேரீ மாப்பிள்ளை வீடு வச்சு கொடுத்தோன்னே நம்ம சேரீ சேஞ்ச் ஓவர் பண்ணணும். இதை ஹேர் டூ, ஃபேஸ் மேக்கப் எல்லாமே நேச்சுரலாக முடிச்சாச்சு. என்னோடய மொபைலில் மட்டும் தான் இந்த வீடியோஸில் எடுத்துகிட்ருக்கேன். அவங்க சேரீ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சேரீ சேஞ்சும் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம சேரீலாம் ஃப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஒர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே செலக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். மேக்கப் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக மாப்பிள்ளையை வர சொல்லியிருந்தோம். மாப்பிள்ளையும் வந்து பார்த்துட்டு மேக்கப் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்கின் டோன் மாறல, நேச்சுரலாக இருக்குது, இப்படி தான் எதிர்பார்த்தேன், சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்ககிட்டையும் ஃபீட்பேக் கேட்டு அவங்களோட ஃபீட்பேக்கும் தெரிஞ்சுட்டு இன்னும் அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நானும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. சூப்பராக இருந்துச்சு மேக்கப் அப்படின்னாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த நாள் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 மணிக்கு மேக்கப் வந்துட்டோம். 2 மணிக்கு மேக்கப்புக்கு வேறு ஒரு பக்கம் மேக்கப் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு தான் இங்கே வந்தோம். அவங்களோட ஃபோட்டோஸ் நான் அப்லோட் பண்ணல, அவங்கள பர்மிஷன் இல்லாமல் அப்லோட் பண்ணதுனால இவங்களோட இது மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மேக்கப் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், நான் வீடியோஸ் எடுக்கல. காலையில் முகூர்த்த மேக்கப்பை. இது வந்து ரிசப்ஷன் மேக்கப். இவங்க தான் செட்டு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மேக்கப் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் காட்டுப்புத்தூர்லேருந்து ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு ஒர்க் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. இதுவும் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தவங்க இதை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம நம்பர் வாங்கி காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. சரி கொண்டு வாங்க பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால அவங்க நேரில் கொண்டு வந்து கொடுத்து காமிச்சிட்டு போயிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே டிசைன்ஸ் எல்லாமே நீங்களே பண்ணிக்கங்க, எனக்கு ஒர்க் மட்டும் ஃபினிஷிங்காக வேணும், ஃபினிஷிங்கில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாங்களும் அவங்க கேட்ட மாதிரியே ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம்.
ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் கிராண்டான ஒர்க்கு தான். ஆல்ரெடி நிறைய கஸ்டமருக்கு இந்த ஒர்க்கு போட்டிருக்கோம். அவங்களுக்கு ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறனால இந்த ஒர்க்கவே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த 2 ப்ளவுஸையும் முடிச்சுட்டு பஸ்ஸில் வச்சு விட்டால் அவங்க எடுத்துக்குவாங்க. 1.5 மணி நேரத்தில் பஸ் போயிடும், அதில் எடுத்துக்குவாங்க. இது அடுத்த நாள்னால் சாட்டர்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மோகனூர்லேருந்து கஸ்டமர் ஒருத்தவங்க டைலர் தான், அவங்களும் 2 சேரீ கொடுத்துருந்தாங்க. க்ரீன் வித்து பிங்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு வித்து ப்ளவுஸ் க்ரீன், இந்த மாதிரி மாற்றி வந்துச்சு. ஆனால் சேரீ 2மே ஒரே டிசைன் தான். கஸ்டமர் என்ன சொன்னாங்க, எனக்கு கைக்கு மட்டும் 2 பேத்துக்கும் 2 ப்ளவுஸ்க்கும் மேங்கோ டிசைன் போட்டுருங்க, நெக்குக்கு வந்து என்னோடய சாய்ஸ் அப்படின்ட்டாங்க. சரி, இந்த ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். மெஷர்மெண்ட் எதுவுமே அவங்க மார்க் பண்ணி கொடுக்கல, நான் தான் மார்க் பண்ணணும். இதை மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் தான் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கறனால என்னால் சீக்கிரமாக ஒர்க் பண்ணி கொடுக்க முடிஞ்சிருது. அவர் தான் பண்ணி கொடுத்துருக்கா. அது கூடவே இன்னும் 2 சேரீ கொடுத்துருந்தாங்க. இந்த சேரீக்கு எல்லாமே ப்ளவுஸ் நம்மளே எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. 2 ப்ளவுஸ் மட்டும் இன்றைக்கி பண்ணி கொடுத்துருங்க, மீதி 2 ப்ளவுஸ் வந்து எனக்கு மண்டே முடிச்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ஒயிட் கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா 2 ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. மெரூனில் 1, பிளாக்கில் 1, 2மே போட்டு கொடுத்துருங்கப்பா, நான் 2மே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு அதுக்கு சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மொதல் நாள் நம்ம முடிச்சு வச்ச ஒர்க்கை இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், இதுவும் கஸ்டமர் வந்து நம்மளோடவே ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களுக்கான ஒர்க் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி தான் கொடுக்கணும். சேரீ பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் வந்துருந்துச்சு. அதுக்கு லைனிங் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனி ஸ்டிச்சிங் பண்ணுற ஒர்க் மட்டும் தான் ஸ்டிச்சிங் பண்ணி ஈவினிங் கொடுக்கணும். இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ப்ளவுஸ் ஒன்று நான் போட்டு வச்சிட்டேன், அந்த மாடல் காமிக்கிறதுக்காக தான். இது மோஸ்ட்லி இந்த டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கு. இந்த டிசைனை திரும்ப நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. டெய்லியுமே நம்ம ஒரு 2 ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் நம்ம பண்ணிடுறோம். எனக்கும் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒர்க். பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் ஒரு 100 பீஸாவது இந்த மாதம் நாங்கள் போட்டிருப்போம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த ப்ளவுஸு. இது வந்து ஒரு சிக்னேச்சர் ஒர்க்கு. இந்த ஒர்க்கோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 500 தான். ஒர்க்கு நல்லா கிராண்டாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீர் வைக்கிறதுக்காக சின்ன பொண்ணுக்கு சீர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, திரட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி சேரீ எடுத்து கொடுத்து ப்ளவுஸு டிசைன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன் ப்ளவுஸ் இதில் வந்து செட் அதில் சேரீல இருக்க ப்ளவுஸ் தைக்க வேணாம், ப்ளைனாக எடுத்து தைச்சிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் காமிச்சிருக்க டிசைனுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதையும் வச்சு கொடுக்கணும். இந்த ப்ளவுஸ் இன்னும் நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை. இதுக்கு தான் டைம் கேட்டிருக்கேன். அவங்க அப்புறமா பொறுமையாக பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறமா பண்ணி கொடுத்துக்கலான்ட்டு இந்த ஒர்க் மட்டும் பெண்டிங் வச்சிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 டேஸ் ஆகணும். நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா நான் புது ஆர்டர் எதுவும் எடுக்க வேணாம், இருக்கிற ஆர்டர் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துர்லாம். அதாவது ஸ்டிச் பண்ணுறதுக்கு எம்ப்ராய்டிங் எப்பவும் போல் எடுத்துகிட்ருப்போம். ஸ்டிச் பண்ணுற ஒர்க் மட்டும் நிறைய சேர்ந்துருச்சு அப்படிங்கிறனால புது ஆர்டர் எடுக்க வேணாம், ஒர்க் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மண்டேலேருந்து நான் பிளான் பண்ணி பெண்டிங் இருக்க ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிடலான் இருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கஸ்டமர் கொடுத்துருவோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க ஒர்க் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஒர்க்கும் முடிச்சிட்டோம். முடிச்ச ப்ளவுஸ் தான் இப்போ காமிச்சிட்ருக்கோம். இந்த ப்ளவுஸு பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸ்கேலப் டிசைன் போட்டு நெக்குக்கு வந்து ஸ்கேலப் டிசைன், கைக்கு வந்து மேங்கோ டிசைன் போட்டிருக்கோம். சேம் இன்னொரு ப்ளவுஸ்க்கும் அப்படி தான், கைக்கு அது க்ரீன் கலரு, பிங்க் கலர் ப்ளவுஸு, கைக்கு வந்து மேங்கோவும், நெக்குக்கு வந்து நம்ம இப்போ எப்பவும் போடுற மாதிரி இந்த டிசைன் போட்டிருக்கோம். இந்த டிசைன் வந்து நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு. கைக்கு வந்து ஸ்லீவுக்கு மேங்கோ போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க் முடித்தோடனே பார்லர் இருக்குது, கஸ்டமர் வந்துட்டாங்க. காதுக்கு கம்மல் போட சொல்லி. நம்ம கன் ஷூட் பண்ணுறதுனால பெயின்லெஸ் இருக்காது. இது அவங்க கேட்ட மாதிரியே நம்ம குத்திட்டு அவங்க பெயின் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 4 o'clock மேலே லன்ச் முடிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. 4 சேரீ கொடுத்துருங்க ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஒரே ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் ஒரு சேரீயை கன்வெர்ட் பண்ணி கெவுனாக தைச்சி கொடுத்துட்டு மீதி பெண்டிங்கும் நான் ஃப்ரீ ஆகிட்டு பண்ணி கொடுக்குறேன்ப்பானே. அவங்க சரின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப இந்த கஸ்டமருக்கு இதை கொடுக்க முடியுமாங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரி அவங்கள முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ்க்காக பொண்ணுங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி எப்படி கட் பண்ணணுன்னு கிளாஸ் எடுத்துகிட்டு அதை அப்படியே பண்ணியிருந்தோம். இந்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா 60 பேனல், அதாவது 16 பேனல்னால் 16 பேனலாக கட் பண்ணி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி
அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணணும். நான் கீழே இருக்க பெரிய பார்டரை அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா தனித்தனியாக ரொம்ப எல்லாத்தையும் கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி லைனிங் அட்டாச் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்தையும் பண்ணி இதுக்கு ஷால் ரெடி பண்ணி மேலே கட் பண்ணேன் இல்லையா, அதை அப்படியே எடுத்து ஷாலாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு மேலே அந்த பேனல் வந்திருக்கு பார்த்தீங்களா வி ஷேப்பில், அதை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங் வந்து இதுக்கு 3 மீட்டர் தான் தேவைப்படும். சாரீ பார்த்திங்கன்னா 6 மீட்டர் 5.5 மீட்டர் இருக்கும். அது அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். முந்தியை மட்டும் முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எடுத்துகிட்டு கீழே வந்து ஃப்ராகாக ஸ்டிச் பண்ணிடலாம். இதை பண்ணதுக்கப்புறம் சும்மா தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் பண்ணிவிட்டு நான் மெனிக்யூன் நம்ம கடையில் இருக்க மெனிக்யூனில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சரி நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போமே அப்படின்ட்டு மொபைலில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. பார்த்துட்டு எல்லா கஸ்டமருமே எனக்கு லைக் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு 2 கஸ்டமர்னால் பாவாடை செட்டை தைக்க சொல்லி 2 செட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க பொண்ணுங்களுக்கு 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தைச்சி தர சொல்லி திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு இதே மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அந்த பொண்ணுக்கு பண்ண நம்ம ஒர்க்கும் ப்ளவுஸும் எல்லாமே நான் ஃபோட்டோஸாக தான் எடுத்தேன். வீடியோ என்னால் எடுக்க முடியல. நான் ஒரு ஆளாக மேக்கப் போயிட்டு எல்லாமே பண்ணுறதுனால வீடியோ சரியாக என்னால் எடுக்க முடியல. இந்த ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பார்லரில் இருக்கிறத தான் உங்களுக்கு யூஸ் பண்ணோம். இவங்க போட்டிருக்க ப்ளவுஸு போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாமே நம்மளோட ஷாப்லேருந்து எடுத்து போட்டது தான். மேக்கப் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். இந்த சாரியோட ஃபோட்டோஸும் நான் அமைச்சிருக்கேன், அதாவது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இனி தொடர்ந்து வீடியோ போடுறேன். பாய்.